ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ ஆலோசனைக்காக எடுத்துக்கப்பட்ட வசனம் யோனா 4வது அதிகாரம் 10-11. யோனா 4:10-11. யாராவது ஒரு ஆள் வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஆமென். அப்படியே ஜெபிப்போம். ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி ஆண்டவரே, மகா இரக்கமுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, இந்த நாளில் எங்களை அப்பா காலையிலிருந்து இம்மட்டுமா எங்களை கூட்டி சேர்த்து உங்களுடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துனீங்க, ஆராதிக்க கிருபை செய்தீங்க. அப்பா, இப்போதும் அப்பா ஆலோசனை பகுதியாக நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாக அடியனை நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் மூலம் அப்பா எங்களுக்கு அப்பா என்ன அப்பா நன்மை உண்டாகும் என்று அப்பா கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. அதை நாங்கள் அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க அப்பா. தேவனே அப்பா, எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த யோனா நினைவே நகரத்தை அவர் ரட்சித்து, அதாவது அந்த வருகிற துன்பத்துக்கு அந்த எல்லாத்துக்கும் நீங்களாக்கி பாதுகாத்த பிறகு யோனா இடத்துல கர்த்தர் பேசுகிற வசனம் தான் அது. 11வது வசனத்தில் அவர் கடைசியில் அவர் சொல்லுவார், அந்த மிருக ஜீவனங்களுக்கு அந்த மிருகத்தையும் கூட அவர் இது பண்ணியாரு. அவர்களுக்கு கூட அந்த மிருகத்தை கூட மனுஷனை கூட மிருகத்தையும் ஒப்பிடுகிறாரு. இந்த எல்லா ஜீவனுக்காக நாம் பரிதலியாமல் இருப்பேனோ அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பரிதலியாமல் இருப்பேன்னா அவர் என்ன ஒரு தயவு, கர்த்தரிடத்திலிருந்து தயவு அந்த நினைவே நகரத்துக்கு கிடைச்சிருக்கு. அந்த தயவு, இரக்கம், அன்பு எல்லாத்துக்கும் அவர் ஒரு வார்த்தையில அப்படியே பரிதலியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறாரு. இங்க நம்ம பார்க்கும்போது இந்த நினைவே ஜனங்கள் அவர்கள் கர்த்தரை இஸ்ரவேல் ஜனங்களை போல கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தரை அறிந்த அந்த ஜனங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் அவரை அவங்கள ஒரு ஒரு ஊழியக்காரனை கொண்டு சுவிசேஷத்தை சொல்ல வைக்கிறாரு, ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க. அதனால அவருடைய அந்த கோபம், அவர் கொடுக்குற அந்த தண்டனை, இல்லைன்னா அவருக்கு அந்த அந்த ரட்சிப்பு கிடைக்காத இருக்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றி கர்த்தர் அவருடைய தயவுனால உடனே கீழ்ப்படிந்த அடுத்த நிமிஷமே அந்த இது எல்லாத்தையும் அவர் மாற்றி இந்த யோனாவுக்கு சொல்றாரு, நான் இது இப்படியெல்லாம் பரிதலியாமல் இருப்பேனோ அப்படின்னு. இவருக்கு 10வது வசனத்துல அவனும் யோனாவும் ஒரு விஷயத்துக்காக பரிதலிக்கிறான். எதுக்கு அப்படின்னா இந்த ஆமணக்கு நிமித்தம். இந்த ஆமணக்கு அந்த செடி ஜஸ்ட் 1 வருஷம் இல்லைன்னா 1 நாள் இல்லைன்னா ஒரு 10 வருஷம் தான் வாழ மாதிரி இருக்கும். ஏதோ கொஞ்ச நாள் அவர் நியமித்தபடி வாழும். அந்த அவருக்கு தேவையானது அந்த 1 நாள் இல்லைன்னா அந்த 3 நாள் பிரயாணத்துக்குள்ளாடி அந்த அந்த நிழல், அந்த சூழ்நிலைக்கு நிமித்தம் ஒரு நிழல் கிடைச்சது, ஒரு பாதுகாப்பு கிடைத்ததுனால இப்போ அது கர்த்தர் அழித்துட்டாரு. அதை கர்த்தர் உணர்த்திக்காரு, நீ அந்த செடியை இந்த அழிந்து போற ஒரு விஷயத்துக்காக நீ பரிதவிக்கிறியே, நான் அப்ப இந்த ஜனங்களுக்காக எப்படி நான் பரிதவிலையால் இருப்பேன் என்று அவருக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இந்த நாட்கள்ல யோனாவுடைய இருதயம், அவருடைய நான் எப்படி, அவருடைய விருப்பம் இல்லை, அவர் எதை எதிர்பார்க்கியது எப்படி அப்படின்றதை பார்க்கும்போது கர்த்தர் ஆத்மாவை பார்க்குறாரு. ஒரு ஆத்மாவும் கெட்டு போறது அவருக்கு சித்தம் இல்லை. அப்போ அந்த நினைவே ஜனங்களை அவர் ரட்சிக்கணும். ரட்சிக்கிறதுக்கு அவர் தேவன் முன்னறிந்தவராக அந்த ஜனங்களுடைய இருதயத்தை அறிகிறது நிமித்தம் அவர் ஒவ்வொரு காரியங்களையும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறாரு. அப்ப ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. ஆனா மனுஷன் நம்முடைய சூழ்நிலை சில நேரங்கள்ல நம்ம எப்படி என்னுடைய ஆத்மாவுக்கும் இல்லை என்னுடைய இந்த உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்கும் உலகத்துல நம்ம ஜீவிக்கிறதுக்கு உள்ள நம்ம அந்த பிரயாசம் இல்லைன்னா நம்ம பரிகரிக்கிற அன்பு காட்டியது, இந்த வித்தியாசத்தை நம்ம இதுல பார்க்கலாம். அந்த அழிந்து போற அநேக நேரங்கள்ல நம்ம அதிகமா பிரயாசப்படுறது அந்த அழிந்து போகிற காரியத்துக்காக. அப்ப நம்ம அழியாத ஒரு விஷயத்த ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திரு நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லி அதுக்காக நம்ம பரிதவிக்கிறோமா, இல்லை அதுக்காக நம்ம பிரயாசப்படுகிறோமா? இப்போ யோனாயும் கர்த்தரை நீங்க வச்சு பார்க்கும்போது அவனுடைய பரிதப்பி எப்படி இருக்கிறது, கர்த்தருடைய பரிதப்பிப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அநேக நேரங்களில் நம்ம அறியாமை நிமித்தமா இருக்கலாம், இல்லை அந்த சூழ்நிலை நிமித்தமா இருக்கலாம்.
நம்மளுடைய பரிதளிப்பு வந்து, நம்முடைய இரக்கம் அன்பு காட்டியது வந்து நம்ம ஆத்மாவுக்கு கொஞ்ச நேரம் தான், இல்லைன்னா ஏதோ சொற்ப நேரம் தான் ஆத்மாவுக்காக நம்ம பிரயாசப்படுறதை தவிர, இந்த உலகத்துல வாழும் எது கிடைக்கலையோ, இல்லைன்னா ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதுக்காக நம்ம பிரயாசப்படுறது. அது ஜஸ்ட் 1 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், இல்லை நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்கு. ஆனா அது நம்மளை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகாது, கர்த்தருடைய திட்டத்துக்கு இல்லைன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்மளை வந்து கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. இன்னும் நம்ம அடுத்தது நம்ம பார்க்கும்போது, ஏன் கர்த்தர் வந்து இந்த நினைவே ஜனங்களுக்காக பிரயாசப்பட்டாரு, இல்ல நினைவே ஜனங்களுக்காக அவர் வந்து இரக்கத்தை காட்டுகிறாரு? ஏன் மற்ற ஜனங்கள் வந்து பார்க்கும்போது, இந்த ஆதியாகமத்துல ஆபிரகாமோட பேசுகிறாரு, லோத்துவின், அதாவது சோதோம் குமாரா பட்டணம். இன்னும் ஒரு இடத்த அவர் பேசுகிறாரு, இந்த கானானியர் தேசத்துல உள்ள ஜனங்களை நான் அழிக்க போறேன் அப்படின்னு. அவங்களுக்கு இந்த வாய்ப்பு ஏன் கிடைக்கல? என்னன்னா, இப்ப யோனா, அதாவது நினைவே பட்டணத்துக்கு ஒரு யோனாவை கொண்டு, ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு, அவருடைய செய்தியை கொடுக்கிறாரு, அவர் நற்செய்தியை கொடுக்கிறாரு, அவர் கீழ்ப்படுகிறாங்க, ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறாரு. ஆனா அதே நேரத்துல சோதோம் குமாரமும் அவருடைய ஜனங்கள் தான், அவர்கள் எல்லாரும் பாவிகள் தான். அதே நேரத்துல இன்னும் அந்த எமோரியர்கள், கானானியர்களும் பாவிகள். அவர்கள்ட்ட கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுறாரு ஆபிரகாம்கிட்ட, நான் இதை அழிக்க போறேன்னு அவர்கிட்ட சொல்றாரு தவிர, நீ போய் பிரசங்கி, இல்லைன்னா இந்த வாய்ப்பை கொடுக்குற அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கே தள்ளப்படல. அப்படி பார்க்கும்போது கர்த்தர் வந்து யாரை அப்ப ரட்சிப்பாரு? இப்ப எல்லாம் அவர் ஒரு ஆளுக்கு நன்மையும் ஒரு ஆளுக்கு தீமையும் செய்ய போறாரா? அவர் நீதி உள்ள, அவர் வசனம் இருக்கு நீதி உள்ளவர் அப்படின்னு. இப்ப நீதி உள்ளவர் எப்படி செய்ய முடியுமா? அப்படி அல்ல. நம்ம பார்க்கும்போது சங்கீதத்துல 14:2 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கிறார். இங்க இந்த வசனத்துல சங்கீதத்துல எழுதியிருக்கு, தேவனை தேடுகிற உணர்வு உள்ள. அப்போ கர்த்தரை எதிர்பார்க்கிய ஒரு விஷயம், கர்த்தரை தேடுகிற இருதயம், அந்த உணர்வு நமக்கு இருக்கும். இப்ப நினைவே ஜனங்களை நீங்க பார்க்கும்போது, அவங்க பெரிய கர்த்தரை அறிந்தார்களா, இல்ல கர்த்தருக்காக நின்றாங்களா, அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா நிச்சயமா கர்த்தர் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற, அவருடைய முன் அறிவின்படி தேவன் தேடுகிற உணர்வு. அப்ப அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்ப நம்ம இந்த நாட்கள்ல சூழ்நிலையில நம்ம தேவனை தேடுகிற இருதயத்தை தான், தேவன் தேடுகிற இருதயம் நம்ம உணர்வு உண்டா என்றுதான் கர்த்தர் பார்க்கிறாரு. அதுக்கு அடுத்தது அதே சங்கீதத்துல 14:5 அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியர் இருக்கிறார். சந்ததியை குறிக்கிறார். அவர் ஒரு நீதிமானுடைய சந்ததியை தேவன் குறிக்கிறாரு. சந்ததிக்காகவும் அவர் பிரயாசப்படுகிறார், பரிதவிக்கிறார், அன்பு காட்டுகிறார். இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்காக, அதாவது இந்த கானானியர்களாக இருக்கட்டும், மற்ற ஜனங்கள், அழிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் உண்மையிலே கர்த்தரை தேடுகிறார் இருதயம் உண்டா, இல்லை அங்கே நீதிமான் உண்டா என்னன்னு நமக்கு தெரியல, வேதத்தில் கொடுக்கல. ஆனாலும் அவர்கிட்ட சொல்றாரு, நான் 400 வருஷம் இவர்களுக்காக நான் வெயிட் பண்ணேன், 4வது தலைமுறை இது அப்புறம் தான் இவர்களுடைய அந்த இது குற்றங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும், அதுக்கப்புறம் தான் நான் அழிப்பேன். அவங்களுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி ஒருவேளை கர்த்தர் அவர்களுக்கு முன்னாடி கீழ்ப்படிந்து, இல்லை கர்த்தர் தேடிய இருதயம் இருந்தால் ஒருவேளை அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இந்த நாட்களில் நம்ம வந்து எதை தான் வந்து நம்ம உணரணும், நம்ம எப்போதும் அந்த தேடுற உணர்வு வரும்போது, நம்ம கர்த்தரை விட்டு தூரம் போனாலும், இல்லைன்னா கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்தால் கூட ஒரு வாய்ப்பு நமக்கு வருது. எப்படி வருதுன்னா, கர்த்தர் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை அவர் சிக்ஷையின் மூலமா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு வழியில ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தினால்தான், நம்மளை பயன்படுத்துகிற அந்த சூழ்நிலையை உருவாக்கும் போது, வாய்ப்பு கிடைச்சும் போது, கர்த்தரை தேடி ஓடி வரும்போது, அடுத்த உள்ள சூழ்நிலைக்கு அந்த நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் அதிலிருந்து நம்மளை வெளியில கொண்டாரு, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரிக்கிற ஒரு சுதந்திர பிள்ளைகளாக மாறுது. இந்த நாட்கள்ல நம்ம இப்ப 2 ஜனங்களை பார்த்தோம். நினைவே ஜனங்கள் ஒரு விதத்துல அவர் வாய்ப்பை கொடுத்தாரு. இந்த கானானியர்கள் அந்த ஜனங்களுக்கு அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. நான் மறைமுகமாக அவர் கொடுத்துருக்காரு. ஆனா நான் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டோ, ஒரு ஊழியக்காரனை கொண்டோ பிரசங்கம் பண்ணி ஒரு வாய்ப்பை கொடுக்கல. இப்போது நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்களை விட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எப்படி தள்ளப்பட்டாங்கன்னா, அவர்கள் வந்து கர்த்தருக்கு என்ன சொல்றது, அதாவது
துரோகம் செய்த மாதிரி தான் ஒவ்வொரு காரியங்களையும் நடத்திட்டு வந்தாங்க. சில நல்ல ஒரு தலைவர்கள் இருக்கும்போது, நல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கும்போது கர்த்தருக்காக கீழ்ப்படிவாங்க. அதுக்கடுத்து அந்த ராஜா இல்லைன்னா மற்ற ஜனங்கள் போகும்போது அவர்களுக்கு வித்தியாசமா கர்த்தருக்கு விரோதமான கர்த்தர் அவர்களை அவர்கள சமூகத்திலிருந்து தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கூட இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறது கீழ்ப்படியாமையின் சூழ்நிலையில. ஆனால் அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை விட ஒரு படி கூடுதலா கர்த்தர் அவரை நேசிக்கிறாரு. அவரை அந்த ஜனங்களை திரும்ப 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 அவர்களுக்கு வசனத்தின் மூலம், ஒரு தீர்க்கதரிசியின் மூலம், ஒரு ராஜாவின் மூலமாட்டு அவர்களை கொண்டு அவருடைய சமூகத்தில் சேர்ந்து அவருக்கு சிட்சித்து அவர் அந்த ஜனங்களை ரட்சிக்கிறாரு. இந்த இடத்துல தான் நம்ம இன்னொன்று பார்க்கணும் ஒரு விஷயத்துல. இந்த சங்கீதம் 14:5 நம்ம பார்த்தது போல அங்கே அவர்கள் மிகவும் பயப்பட்டார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியாரோடு இருக்கிறாரே அப்படின்னு அந்த வசனம் இருக்கிறது. ஆபிரகாமை அழைத்தாரு, கீழ்ப்படிந்தான். அவன் அதுக்கு கீழ்ப்படிந்தான், அவனை நீதிமானாக்குனாரு. அவனுடைய ஜெபம் இன்னும் அவனோடு உடன்படிக்கை பண்ணினாரு. நான் உன் சந்ததியாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறாரேன்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மகிட்ட உணர்த்துறது, நான் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல இப்போ வந்திருக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஒரு நீதிமானா கர்த்தருக்கு முன்வா நிற்கும் போது, நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது, என்ன மட்டும் இல்லை, என் குடும்பத்தை மட்டும் இல்லை, என் சந்ததியையும் உங்களுடைய சந்ததியையும் தேவன் நேசிக்க வல்லவராக இருக்கிறார். இனி வருகிற ஜனங்கள் கீழ்ப்படுகிறாங்களோ படியலோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய அந்த இரக்கம் சந்ததியாய் விளங்குகிறது. அது நிமிர்த்தம் அவர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதுல வழிதேவைக்கு போனா கூட தேவன் ஒரு சூழ்நிலை உருவாக்குற, அதுல இருந்து ரட்சித்து வந்துடலாம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்ப்போம். அதாவது ஓசியால ஃபர்ஸ்ட் 1வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவரின் நாட்களிலும், பெயேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ஆமென். இது பாருங்க, இந்த யூதா தேசத்துல ராஜாக்கள் நடந்த நிறைய ராஜாக்களை குறிப்பிட்டு நம்ம ஏதாவது ஒரு ராஜா என்னென்ன செய்த இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்து வெளியே போனாங்க, கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்துல ஒரு ஆகாஸ் ராஜாவை பற்றி நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் 16 இந்த 9 வாசிங்க. 2 ராஜாக்கள் 16:9. அசீரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீழ் பட்டணத்திற்கு சிறைபிடித்து கொண்டு போய் ரெக்சீனை கொண்டு போட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திக்லாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படிப்பட்ட பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து அனுப்பின கட்டளையின்படி எல்லாம் செய்தான். ராஜா தமஸ்குவில் இருந்து வந்தபோது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீடத்திலே சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு. போதும் இங்க பாருங்க, ஒரு ராஜா செய்த ஒரு கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். இவன் ரொம்ப மோசமான ஒரு கர்த்தரை விட்டு தூரம் போற அவன் மட்டும் இல்லை, அவன் இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டான். இது கர்த்தருக்கு ஒரு என்ன சொல்றது, அவருக்கு பிரியமில்லாத காரியம். அதாவது துரோகம்னு தான் செய்யலாம். நம்ம அநேகரிடம் பேச நன்மையெல்லாம் பெற்று அப்படிங்கிற கர்த்தர் இந்த ஜனங்களை தெரிந்து கொண்டு அநேக சூழ்நிலை இந்த வெளியில கொண்டு ராஜாவை கொடுத்து தேசத்தை கொடுத்து ஆசீர்வதித்து, அதுக்கப்புறம் இந்த ராஜா செய்கிற காரியத்தை பார்த்தா அவங்க லாஸ்ட் அந்த பலிபீடத்தண்டத்தில் பலியிட்டாங்க. எப்படி அந்நிய ஒரு தேசத்துல இருந்து அங்க ஒரு பலியிடுகிற ஒரு இதை பார்த்து என்னுடைய தேவன் அவன் அந்த என்னுடைய தகப்பனை தள்ளிட்டு இனி ஒரு அதாவது ஓசியால இன்னும் அதிகமா கர்த்தர் அவருடைய அன்பை குறித்து பேசியிருப்பாரு. அந்த ராஜா தேவனை, அதாவது எல்லா டோட்டலா இருதயத்தை கர்த்தருடைய இருதயமே அந்த ஜனங்களை விட்டு போகத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. இதே போல அநேக ராஜாக்கள்
செய்த காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம், வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கர்த்தருடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க. 2 ஓசியாவில் 2:14, ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசினே இருக்கு. இதில் நிறைய விஷயங்கள், அவர் நிறைய வசனங்களை நம்ம பார்க்கும்போது அவர் திட்டி இந்த ஜனங்களை வந்து வெறுக்கிறத மாதிரி, நான் ஒன்று இறங்கவே மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசுவார். நீங்கள் ஃபுல்லாக அந்த படித்த ஓசியா ஃபுல்லாக படிச்சும்போது அவருடைய அன்பு என்ன, அவருடைய இரக்கம், அவருடைய எப்படி ஆழமான அன்புன்னு நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு வசனத்தை, இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவர் 2 அதிகாரத்துக்கு முன்பே அவர் வந்து சில காரியங்களை உணர்த்திட்டு நான் தள்ளிடுவேன் சொல்லுவார். ஆனாலும் 2வது அதிகாரத்தில் 14 வசனத்தில், ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி. இது வந்து இஸ்ரவேல் சபையை குறித்து பேசுகிறாரு. இவ்வளவு தூரம் தீமை செய்தோம், கர்த்தரை விட்டு தூரம் போயும் அவருடைய கை விரோதமாக இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நடந்து கொண்டாலும் கர்த்தருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு விஷயம், அவன் நீதிமான் நிமித்தம் அவனுடைய ஜெபம், அவன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் ஒரு வார்த்தை நிமித்தம் அவர் திரும்ப அவருடைய ஜனங்களை அவர் கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தும்படியாக அவர் எப்படியும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணுனாக இந்த அவர் மனம் திரும்பியதை விட அந்த ஜனங்களை மனம் திரும்ப வைத்து கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்க பிரயாசப்படுகிறாரு. அதுக்கு 2வது வசனத்துல, பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்கள் இஸ்ரவேல் புத்திரனின் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பான நீ போய் என்ன அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசியோட சொல்றாரு. அவரு அந்த ஜனங்களோட அவர் பிள்ளைகளுக்கு அன்புக்கு ஒப்பான் அப்படின்னு வச்சிருக்காரு. நீ போய் இந்த காரியங்கள் எல்லாம் செய், இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பேன் எல்லாம் சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்ம ஏற்றுக்கணும். நம்ம எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தான் நம்ம இருதயத்தை தேடுகிற, அதாவது உணர்வுள்ள நிமித்தம் தான் இந்த இடத்துல வந்திருக்கிறது. அப்போ இன்னும் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கணும்? எனக்காக அல்ல, என்னுடைய குடும்பம், என்னுடைய இன்னும் சந்ததிக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. கர்த்தருடைய அன்பு இவ்வளவு அதிகமா இருக்கும்போது நம்ம அலட்சியம் பண்ணாதபடி, நம்ம முரட்டாட்டம் பண்ணாதபடி, நம்ம இன்னும் கர்த்தருக்கு நீதிமானாய் அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம வந்து நிற்கும் போது ஒரு சந்ததியில சந்ததியா தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியை எப்படி கர்த்தர் கொண்டு நடத்தினாரோ அதே போல அதுக்கு அதிகப்படியாட்டு தான் தேவன் வந்து நம்ம இன்னைக்கு அவர் மனிதனாக வெளிப்பட்டு அவர் ஒரு உடன்படிக்கையை நமக்குள்ளாக கொண்டு வராரு. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பாக்கியவான்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட, இல்லை என்றால் இந்த யோனா, அதாவது நினைவே ஜனங்களை விட, இந்த கானானியர் தேசத்தை விட நம்ம இந்த நாட்களில் எவ்வளவு தூரம் நம்ம பாக்கியவான்களா இருக்கிறது. அப்போ இந்த வாய்ப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம இழந்து போகாதபடி நிச்சயமா கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்கிறவளா இருக்கணும், இல்லைன்னா கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். இல்லை என்றால் இன்னும் வந்து நம்ம சில நேரங்களை தவறி விழுந்தா கூட கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம ஜனங்கள், நம்ம சந்ததிக்காக, நம்ம இந்த நாட்டுக்கு, தேசத்துக்காக, நம்ம மற்ற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவருடைய பரிதரிப்பு, அவருடைய இரக்கம் முழுமையா நம்மளுக்கு கிடைக்க கர்த்தர் செய்வார். நிச்சயமாக நம்ம இந்த அதாவது ஒரு நினைவே பட்டணத்தை அதை குறித்து அவர் யோசிக்காரு, இல்லைன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காருன்னு சொன்னா, இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளின ஜனங்களையும் திரும்ப அவர் வாய்ப்பை கொடுத்து பண்ணுறாருன்னா, இன்றைக்கு இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் நீட்டா செய்துட்டு அவருடைய வசனம், பைபிள், இல்லைன்னா பைபிள் எனக்கு தெரியாது, இல்லைன்னா கர்த்தரை தெரியாதுன்னு ஒரு ஜனத்துக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. அந்த சூழ்நிலை எல்லாம் உருவாக்கி விட்டாரு. ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய இருதயத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும், என்னுடைய வாஞ்சை கர்த்தருக்காக தான் இருக்கணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஒரு சூழ்நிலை நம்ம அந்த எண்ணம் அப்படியே தான் இருக்கணும். நம்ம ஏதோ கொஞ்ச நேரம் இல்லை, அந்த உலகத்துக்கு மட்டும் வாழ வேண்டிய இந்த பரிதபிப்பு இல்லாத, என் ஆத்துமாவுக்காக நான் பரிதபிக்க கர்த்தரை சார்ந்து நம்ம செய்யும் போது நிச்சயமா தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருப்பார். தேவன் தானே இந்த ஆலோசனை ஆசிரியர்.